இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 62 மையங்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சென்னை அப்படிங்கிறது ஒரு பிரதானமான தேர்தலை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்திருந்த அந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதும் எக்ஸிட் போல் அப்படிங்கிறதும் இதுவரை இருந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அவங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றமாகவும் டிவிகேனுடைய தாக்கம் இந்த தேர்தலில் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸிட் போல்லையும் கருத்து கணிப்புகளையும் உருவாச்சு. அதுவும் குறிப்பாக சென்னை மண்டலத்துக்குள்ளே. ஸோ சென்னையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சென்னை செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்காங்க. லக்ஷ்மணன், சென்னையில் நீங்கள் என்ன வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கிறீங்க, கவுண்டிங் சென்டரில் இருக்கிறீங்க, அந்த கவுண்டிங் சென்டரில் என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது? சென்னையில் உள்ள எல்லா வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அங்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறதா? அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே கடந்த 23ஆம் தேதியானது நடைபெற்று முடிந்தது. அந்த வகையில் அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிகள் தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் மட்டுமே 62 இடங்களில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பார்த்தோம் என்றால் அதற்கான தீவிர நடவடிக்கைகள் மூலம்தான் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கான 62 வாக்கு எண்ணும் மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் தபால் வாக்குகள் தான் தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 8 மணி அளவில் தபால் வாக்குகள் பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம், அதாவது 8 மணி முதல் 8:30 மணி வரை தொடர்ந்து தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளானது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு 8:30 மணிக்கு மேல் பார்த்தோம் என்றால் இந்த வாக்கு எண்ணுகள், அதாவது சாதாரணமான மக்கள் வாக்களித்த எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் சொந்தமான 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பார்த்தோம் என்றால் சென்னையில் பார்த்தோம் என்றால் 3 வாக்கு எண்ணும் மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாக்கு மையம் என்னென்று பார்த்தால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் முதல் வாக்கு எண்ணுமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் 2ஆம் இடமாக பார்த்தோம் என்றால் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் தான் 2வது வாக்கு எண்ணும் மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3வது இடமாக பார்த்தோம் என்றால் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் 3ஆம் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளுக்கான 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த 3 இடங்கள் தான் வாக்கு எண்ணும் இடங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த ராணிமேரி கல்லூரியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ராயபுரம், ஆர்கே நகர், திருவல்லிக்கேணி மற்றும் இந்த துறைமுகம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக அதற்கான பணிகள் பொறுத்தவரையுமே இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 6 மணியிலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த வாக்கு முகவர்கள், மேலும் இந்த தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் துணை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர், துணை ராணுவ படையினர், மேலும் தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பார்த்தோம் என்றால் காலை முதலே வருகை தந்து வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு நபர்கள், அதாவது இந்த தேர்தல் அலுவலர்கள் செல்வதற்கு தனி வழியும், மேலும் இந்த பூத் ஏஜென்ட் செல்வதற்கு தனி வழியும் என ஒவ்வொரு நபர்களுக்குமே தனி வழியானது இந்த தேர்தல் ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்த்தோம் என்றால் இந்த அடையாள அட்டையானது, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாள அட்டை மட்டுமே இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் யாரும், அதாவது இந்த தேர்தல் முகவர்கள் யாருமே தொலைபேசி அந்த பூத் கவுண்டிங் அறைக்குள் எடுத்து செல்லக்கூடாது என ஒரு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ராணிமேரி கல்லூரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என தமிழ்நாடு காவல்துறையும் மேலும் துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள், அதாவது தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த ராணிமேரி கல்லூரியில் மட்டும் பார்த்தோம் என்றால் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக இந்த கல்லூரி முழுவதும் பார்த்தோம் என்றால் 72 சிசிடிவி கேமராக்கள் மூலம் தான் தொடர்ந்து கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி வளாகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது தொடங்க இருக்கக்கூடிய முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளானது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தபால் வாக்குகள் பொறுத்தவரையுமே இந்த ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைமுகம், ஆர்கே நகர், ராயபுரம் மற்றும் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு இந்த தொகுதிகளுக்குமே எந்த அளவுக்கு இந்த தபால் வாக்குகள் உள்ளது என்பது குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை தேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 1,39,923 வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மின்னணு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுகள் பொறுத்தவரையுமே
இந்த அரை மணி நேரம் நடந்த முடிந்த பிறகுதான் அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த தபால் வாக்குகள் முடிந்த பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கை மீண்டும் தொடருமாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருவிக சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தோம் என்றால் 2 தபால் வாக்கு எண்ணும் மேசையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 14 மின்னணு வாக்குப்பதிவு எண்ணும் மேசையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மட்டுமே 226 மற்றும் மொத்தம் சுற்றுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையுமே 17ஆக கருதப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 17 முதல் 18 சுற்றுகள் தொடங்கி நடைபெறும். குறிப்பாக முதல் சுற்று தான் தபால் வாக்குகள். அந்த வகையில் அடுத்த கட்டமாக மின்னணு வாக்கு இயந்திரங்கள் என அடுத்த கட்டமாக மொத்தமாக 18 சுற்றுகள் நடைபெறும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தோம் என்றால் 2 தபால் வாக்குகள் எண்ணும் மேசை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 14 மின்னணு வாக்குப்பதிவு எண்ணும் மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக உள்ள வாக்குச்சாவடி எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் 247 மற்றும் மொத்தமாக உள்ள சுற்று எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் 18ஆக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக திருவிக நகர் பார்த்தோம் என்றால் 17 சுற்றுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கூடுதலான இந்த எண்ணிக்கை அதாவது வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலையில் 18 சுற்றுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தோம் என்றால் 1 தபால் வாக்கு எண்ணும் மேசைதான். மேலும் 14 மின்னணு வாக்குப்பதிவு எண்ணும் மேசையானது அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 192 மற்றும் மேலும் சுற்று எண்ணிக்கையை பொறுத்தவரையுமே 14 சுற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தோம் என்றால் 3 தபால் வாக்குகளும் 14 மின்னணு வாக்குப்பதிவுகளும் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தோம் என்றால் 2 தபால் வாக்கு எண்ணும் மேசை அமைக்கப்பட்டிருக்கிறது. 14 வாக்கு எண்ணும் மின்னணு வாக்குப்பதிவு மேசையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இறுதியாக இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது தொடர்ந்து நடைபெறும். மேலும் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள முதலடுக்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். 2ஆம் அடுக்கில் பார்த்தோம் என்றால் மாநில ஆயுதப்படையினர் துப்பாக்கி ஏந்தி ஆயுதப்படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். 3ஆம் பணியில் பார்த்தோம் என்றால் துணை ராணுவ படையினர் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் இந்த கழிப்பறை வசதிகள் அதாவது தேர்தல் முகவர்கள் மற்றும் பணியாளர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் இந்த பூத் ஏஜென்ட் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வாக கருதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் மின்சார வசதி, மேலும் கழிப்பறை வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பொறுத்தவரையுமே தேர்தல் ஆணையம் சார்பாக தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் சுற்றுவாரியாக முடிவுகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து ஒளிபெருக்கி மூலம் அறிவிக்கப்படும். மேலும் இந்த ஈசன் செயலி மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாகவும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் லட்சக்கணக்கான தமிழ்நாடு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக துணை ராணுவ படையினரும் பார்த்தோம் என்றால் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குறிப்பாக ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்களில் சுமார் 200 மீட்டர் அளவிற்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என அதற்கான பணிகள் தான் தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் சென்னை புறநகரம் அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை புறநகர் பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது ராணிமேரி கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அடிப்படை வசதிகளோடு தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபடும் அந்த நடவடிக்கைகள் அதாவது தேர்தல் நடவடிக்கைகள் பொறுத்தவரையுமே இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் யார் ஆட்சி செய்ய போகிறார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் தெரிந்துவிடும். முன்னிலை யார் என்பது கருத்தில் கொண்டு அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராகவும் அமைக்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ராணிமேரி கல்லூரியில் பார்த்தோம் என்றால் பல்வேறு பலத்த பாதுகாப்போடு இந்த பணிகள் அதாவது தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கு? குறிப்பா சென்னையில வாக்குச்சாவடி மையம், வாக்கு எண்ணும் மையம் இதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? என்ன மாதிரியான பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாடு முழுவதும் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது? வாக்கு எண்ணும் முறை எப்படி இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்களை சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லட்சுமணன் பதிவு செய்தாங்க.